ஹாய், எல்லோரும் வந்துட்டிங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சூரியன் வெளிச்சத்தில் கொண்டு வந்து செடியை வச்சேன். அப்புறம் நிறைய பூச்சி எல்லாம் பிடிச்சிருந்தது. அதுக்கு வந்து நான் எறும்பு பவுட்ரு அப்ளை பண்ணேன். ரிசல்ட்டு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இப்போ போட்டதோட ரிசல்ட்டு தாங்க இது. இவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்கள். இந்த முல்லைப்பூ செடி வந்து வெறும் ஸ்டிக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நான் போட்டதுக்கப்புறம் இப்போ துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த ரோஸ் பிளான்ட்டும் நான் கீழே பார்க்கிங்கில் வச்சுருந்தப்போ வெறும் ஸ்டிக்கு மட்டும்தாங்க இருந்தது. இப்போ தான் புதுசாக இலைகள் எல்லாம் முளைச்சி குருத்தெல்லாம் வந்திருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கலர் ரோஸ் இது எல்லாமே வந்து நான் எறும்பு போட்டதுக்கப்புறமா வந்தது. இது வந்து கொத்தவரங்காய் செடிங்க. இன்றைக்கி தான் நான் அதை அறுவடை பண்ணேன். ஸோ நாளைக்கு சாம்பாருக்கு கிடச்சிரும் எனக்கு இது காய் கொத்தவரங்காய். இது என்னன்னு தெரியுதுங்களா? இதான் நம்மளோட ஸ்ட்ராபெரி. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராபெரி. இதில் நாங்கள் நியர்லி ஒரு 20 பழங்கள் கிட்ட பறிச்சிட்டோம். இப்போ வந்து திருப்பி பூ விட்டுருக்கு. இதுலேயும் அப்படி தாங்க குட்டி குட்டியாக பூச்சி இருந்தது. எறும்பு மாதிரிலாம் நிறைய மூச்சு, இலைகள்லாம் சொத்தையாக இருந்துச்சு. அதுக்கும் போட்டதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட் இது. தேங்க்யூ எவ்ரி ஒன்.